ராதே கிருஷ்ண, ராதே கிருஷ்ண, ராதே கிருஷ்ண. மரணத்தின் நிம்மதி எப்பயா நமக்கு நிம்மதி கிடைக்கும்? வயசாயிடுத்து என்னெல்லாம் சொல்லியிருக்கா பாருங்க. கட்டிய மனைவி சலிப்படைந்து எட்டி உதைப்பதற்குள் மரணம் வந்து விட வேண்டும். இழுத்து கொண்டு இருப்பதை பார்த்து நாளைக்காவது போக வேண்டும் என்று மனைவி கடவுளை வணங்குவதற்குள் மரணம் வந்து விட வேண்டும். நீ எல்லாம் வாழ்ந்து என்னத்தை கிழிச்ச என்று மனைவி சொல்வதற்குள் மரணம் வந்து விட வேண்டும். ஏராமா, இல்லையேல் இப்படியெல்லாம் சொல்லாத மனைவியை நாம் உருவாக்க வாழ்ந்திருக்க வேண்டும். இந்த கிராமத்தில் சொன்ன மாதிரி அனாயாச மரணம் வேண்டும் இறைவா, கடவுளை அனாயாச மரணம் கொடு. அனாயாசேன மரணம் வினாதைன்யேன ஜீவனம் தேகிமே கிருபயா சம்போ துவை பக்தி அச்சலம். பகவானே, இது புருஷன் பொண்டாட்டி ரெண்டு பேருக்கும் பொருந்தும். புருஷனுக்கு மட்டும் இல்லை, பொண்டாட்டிக்கு மட்டும் இல்லை, யாருக்கும் பொருந்தும். ஏன்னா நம்ம அம்மாவோட கருப்பையிலேருந்து நம்ம பிறந்த மேனியாத்தான் வெளியில வந்தோம் இல்லையா? பிறந்த போது அம்மனமா தான் பிறந்தோம். நம்மளோட கடைசி பயணத்திலையும் பிறந்த மேனியாத்தான் கடவுள்கிட்ட போறோம். கடவுள் கொடுத்தார், கடவுள் எடுத்துட்டார். அந்த கடவுளின் பெயரை போற்றுவோம். ராதே கிருஷ்ண, ராதே கிருஷ்ண, ராதே கிருஷ்ண. வெயிட் 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 கடவுளை பிரார்த்திப்போம், கடவுள் பேரை சொல்லுவோம்னு சொல்லிட்டோம். இப்போ புதுசா ஏதோ ஒரு சட்டம் வந்திருக்கான். தமிழ்நாடு கோர்ட், மெட்ராஸ் ஹைகோர்ட் சொல்லியிருக்குன்னு. இன்னும் பேப்பர் வரல, வாய் வழி செய்தி. பார்த்துப்பா, நாம சங்கீர்த்தனம் கூட்டு பிரார்த்தனை கூடாதுன்னு வேற சொல்லியிருக்கா. ஜாக்கிரதை. மனசுக்குள்ளேயே சாமி பேரை சொல்லணும் இனிமே. வாழ்க வளத்துடன் வலிமையுடன். ராதே கிருஷ்ண, ராதே கிருஷ்ண, ராதே கிருஷ்ணா.